ஹாய் ப்ரோ, வணக்கம். உங்கள் முத்து. அழகாக ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி வச்சு அழகாக மூமெண்ட் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி 282 அப்படின்னு வந்திருக்கு ரிசல்ட். இதுக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேமிலிக்கு என்ன நம்பர் வரணும் உள்ள இன்றைக்கி கேமுக்குள்ளே 100% ஸ்ட்ராங்காக நான் எந்த கெஸிங் போர்டு எடுக்காமல் அசால்ட்டாக சொல்கிற ரிசல்ட் வந்து அடுத்த 5 நிமிஷமே யோசிச்சிருவேன். இந்த ஃபைல் வந்து அடுத்த நாள் இதான் வரணும், இதுதான் பேட்டர்ன், இது மாறாது, மிஷின் மாற்றி ஓடாது. நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இந்த ரிசல்ட்டுக்கு 5 அல்லது 9 கண்டிப்பாக உள்ளே வரணும். அப்போ இது கூட யாரெல்லாம் வர்றா அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். இந்த அனலைஸ்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் உள்ள கேம்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த போர்டுக்கு வருது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல, அந்த ஆங்கிள் பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வீடியோ ஓடுதா ஃபஸ்ட்டு? ஓகே, வீடியோ ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. சிம்பிள் காட்டினா தானே எனக்கு தெரியும் வீடியோ ஓடுது அப்படின்ட்டு. ஓகே, சூப்பர். இப்போ 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எந்த போர்டு நம்ம எடுக்கணும்ல, இதுதான் கான்செப்ட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கிள் போர்டு அப்படிங்கிறது தரமாக கொண்டாந்து நிப்பாட்டணும். அந்த நிப்பாட்டுறதுக்குள்ள அவ்வளோ வேலை இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூட்டு சுத்தமாக கிடையாது, எல்லாம் ரிவர்ஸ் பேட்டர்னில் கிடக்குது. அப்படிங்கிறப்ப நான் எந்த ரூட்டையுமே எடுக்க முடில. பி போர்ட் சி போர்ட் ரூட் இருக்குது, அந்த ரூட்டில் இருந்து பார்க்கலாம் கொஞ்சம். இப்போ முதல்ல சி போர்டு தான் எப்பவுமே எனக்கு இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறப்ப சி போர்டே பார்த்துருவோமா? சி போர்ட் ரூட்டு பார்த்தீங்கன்னா மெயினான ரூட்டு டைரக்ட் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 223 அப்படின்னு மேலே இருக்குது. அப்போ கீழே என்ன வச்சா அது செட் ஆகும்? இப்போ ப்ளஸ் பேட்டர்னில் எடுத்திங்கன்னா 223 224 அப்படின்னு 9ஆம் நம்பர் வர்றதுக்கு அருமையான வாய்ப்புகள் சி போர்டில் ஒரு 9ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேயா? இதே மைனஸ் பேட்டர்ன் ஆயிடுச்சு, திரும்பிச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 227 228 அப்படின்னு ஒரு 7ஆம் நம்பருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. கேமுக்குள்ளே என்ன நம்பர் வரும், எந்த இடத்துல வரும், அப்படி அழகாக சொல்லிடுவேன். ஏன்னா இந்த 7ஆம் நம்பர் அப்படிங்கிறது இந்த பேட்டர்லையும் நீங்கள் மைனஸில் எடுத்திங்கன்னா 687 688ன்னு போகும். அப்போ 7ஆம் நம்பர் சி போர்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே ப்ளஸ் பேட்டர்னில் எடுத்திங்கன்னா 683ங்கிறது 84 போகிறப்ப உங்களுக்கு அங்கே 4 வராது, 9 தான் வரணும். அப்போ சி போர்டில் 7 அல்லது 9 கொஞ்சம் செம்ம ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இதே இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 ஆங்கிள் 4 ஆங்கிள் பார்க்கணும். 4 ஆங்கிள் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போ இந்த பேட்டர்னில் 684 கீழே அதே மாதிரி 8 இருக்குது. இப்போ மைனஸ் பேட்டர்னில் வந்தால் என்ன வரும்? 688 689. அப்போ மைனஸ் பேட்டர்னில் 7 8 9 அப்படிங்கிற ஒரு 3 நம்பர் இருக்கா? இதே திருப்பி ப்ளஸ் பேட்டர்ன் பார்க்குறீங்க. ப்ளஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 684ங்கிறது 685ன்னு போகிறப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சைபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ சி போர்டில் கிடைச்ச நம்பர் 7 8 9 0. சி போர்டில் 4 நம்பர் இன்றைக்கி 100% இறங்கியே ஆகும், இறங்காமல் போகாது. இந்த 4 நம்பர் தான் வரும் சி போர்டில். நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும். நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சுக்குவேன். சி போர்டில் வரப்போகிற நம்பர் இன்றைக்கி இந்த 4 நம்பர் தான், 7 8 9 0 ஸ்ட்ராங்கு. ஓகே. அடுத்து பி போர்ட் ரூட்டு பார்த்தீங்கன்னாக்கும் பி போர்ட் ரூட்டு இது வந்து ரிவர்ஸ் பேட்டர்ன். ஏன்னா அந்த 7 அங்கே திரும்பி இருக்குது, அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதனால் ரிவர்ஸ் பேட்டர்ன் நான் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பேட்டர்ன் தான். ஏன்னா 1ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அங்கிட்டு திருப்பி வச்சு தான் பார்க்கணும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு எடுக்க முடியாது. இப்போ 819 829 அப்படின்னு வரலாம், இல்லைன்னா 820 அப்படின்னு வரலாம். அப்படி வர்றப்ப 820 அப்படின்னு வந்துச்சுன்னா பி போர்டில் ஒரு 5ஆம் நம்பருக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கேமுக்குள்ளே இந்த 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர்லாம் வரணும் அப்படின்ட்டு. இப்போ எந்தெந்த போர்டு எந்தெந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறது ஈஸியாக லாஜிக் ஆகிரும். ஏன் இந்த 5ஆம் நம்பர் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அப்படி இதே பேட்டர்னில் எடுத்திங்கன்னா மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து 981 அப்படின்றது. இப்போ 980 981 அப்படிங்கிறத அவன் டேரெக்டாக வைக்க மாட்டான். மிஷின் என்ன பண்ணுன்னா
985 986. அப்போ பி போர்டு அப்படின்னு ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்தா அப்படின்னாக்கும் இன்றைக்கி பி போர்டில் ஒரு 5ஆம் நம்பருக்கு அருமையான வாய்ப்பு இருக்கும். அப்போ பிசியில் 4 நம்பர் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிசியோட டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கும் பிசி மட்டுமே என்ன ஏ போர்டு எனக்கு ரூட் இல்லை அப்படிங்கிறதுனால பிசி மட்டுமே சொல்லிடுறேன். ஆல்ரெடி சொன்னது என்னது 57 50 59. இன்னொரு நம்பர் என்ன சொன்னேன் மறந்துட்டேனே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். சி போர்டு மட்டும் ஒரு 4 நம்பர் சொல்லியிருப்பேன், 3 நம்பர் தான் மைண்டில் இருக்குது. இப்போ 223 24 9 அங்கிட்டு மைனஸ் பண்ணால் 7, அடுத்து 0. ஆமாம் 50 87 வேறு. அப்போ பிசி மட்டும் 4 செட்டு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி 5 நம்பர் ஸ்ட்ராங்கு 5 9 தான் வரணும். இப்போ பிசி வந்து 50 57 59 58 இந்த கான்செப்டில் வரும். ரிப்பீட் வந்தால் 8 வருமா அப்படிங்கிற எனக்கு டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. பிசி மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேயா? அப்போ நீங்கள் என்ன பிசி எடுக்கிறீங்களோ அப்போ ஏ போர்டு அதனோட ஃபேமிலி டச் நம்பர். இப்போ இதோட டச் நம்பருக்கு அடுத்து வேறு எங்கேயாவது ஏ போர்டு ரூட்டை மட்டும் பிடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு ஃபுல்லு நீங்கள் வாங்கலாம். ரூட் எங்கேயுமே இல்லாமல் இருக்குதே, என்ன பண்ணுறது? ஒரே ஒரு ரூட் இருக்குது, இந்த ரூட்டில் இருக்கலாம் ஏ போர்டை. அப்போ மேலே 289 அப்படின்னு போயிருக்கு. அப்போ கீழே அதே 280 என்ன வைக்கணும் அந்த ஏ போர்டில் வச்சு அந்த 9 லாக் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பேட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா 283 284. ஓகே, ஒரு 3ஆம் நம்பருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏ போர்டில். சூப்பர், நல்ல அருமையான ரூட் இது. இந்த மாதிரி கிடைச்சா தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும். இதே ப்ளஸ் பேட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கும் 289 அங்கே இருக்குது. இதை ப்ளஸ் பண்ணால் என்ன பண்ணுவோன்னா 05 அடுத்து ஏ போர்டுக்கு உண்டான வாய்ப்புகள். இப்போ லாஜிக்காக ஏ போர்டு மட்டும்தான். இப்போ ஒரே ஒரு நம்பர் 3ஆம் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா 05 கொடுக்கலாம். இங்கே 5 9 உள்ளே வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் 3ஆம் நம்பர் சேர்த்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 3ஆம் நம்பர் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 3 எடுக்கணும், இல்லைன்னா 1 6 அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஆல்பர்ட்டில் 1 6 வந்திருக்குல்ல, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அப்படி பார்க்குறப்ப ஏ போர்டில் 1 3 9 அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குறதோ அதுதான் கொடுக்கணும். ஏன்னா 5 9 ஸ்ட்ராங்கு அப்படின்னாக்கும் அதோட டச் நம்பர் தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ தான் 3 பாஸ் ஆகுது, இல்லை பாஸ் ஆகாது. ரைட், ஓகே. அப்போ ரைட்டு, எனக்கு இங்கே வந்தது 5 கூட 1ஆம் நம்பர் வந்துருக்கிட்டு இருக்குல்ல, 6ஆம் நம்பர் வந்துருச்சு. அடுத்து 3ஆம் நம்பர் இருக்குதா? ஏன்னா நான் ட்ரிக்கையும் பக்கத்துலேயே வச்சுட்டு பார்க்குறதுனால கொஞ்சம் அலைன்ஸ்மெண்ட் ஈஸியாக இருக்குது எனக்கு. இதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ ஏ போர்டில் நீங்கள் கொடுக்க போகிற நம்பர் 1 6 3 இதுதான் ஏ போர்டு நம்பர். 3D எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் 159 359 659 இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5ஆம் நம்பர் பி போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப சி போர்டு 9ஆம் நம்பர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்போ பிசி 59 தான். 3D டைரக்ட் நம்பர் 159 659 359. சூப்பராக ஒரு 3D டைரக்ட் நம்பரே நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேயா? செம்ம அருமையான கெஸ்ஸிங். ஓகே, பாய்.